அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புலவி நுணுக்கம் குறள் எண் 1317. வழுத்தினான் தும்மினேன் ஆக அழுத்தி அழுதாள் யாருள்ளி தும்மினீர் என்று. தும்மல் வந்தது தும்மினான் தலைவன். உடனே நீடூழி வாழ்க என்று தலைவி வாழ்த்தினாள். சற்றென்று மாறி யார் உங்களை நினைக்க தும்மினீர்கள் என்று தலைவனை பார்த்து தலைவி அழுதாள். Hero sneezed. Heroine blessed him. Immediately she changed her mind and started crying, saying, "Who had thought about you and because of that you sneezed?" என் துடிப்பா தலைவன் தும்ம தலைவி வாழ்த்தினாள். சற்றென்று மாறி யார் நினைக்க தும்மினீர் என்று அழுதாள். தலைவன் தும்ம தலைவி வாழ்த்தினள். சற்றென்று மாறி யார் நினைக்க தும்மினீர் என்று அழுதனள். அந்நியன் என்ற ஒரு படம் பார்த்திருந்தோம். அதுல நொடிக்கு நொடி விக்ரம் தன்னுடைய நடிப்புல மாறுபட்ட இருவேறுபட்ட குணங்கள் கொண்ட பாத்திரத்தில் காட்டிக்கொண்டே இருப்பார். நடிப்புல பிச்சு உதறடான்னு பிரகாஷ்ராஜே அவரை பார்த்து சொல்லுவார். அந்த நடிப்பை விட பெரிய நடிப்பு எதுனா நம்ம தலைவி நடிக்கும் நடிப்பு. தலைவன் முதல்ல என்ன பண்ணா அவ வாழ்த்துங்கிறதுக்காக சும்மா தும்முற மாதிரி நடிச்சான். இப்போ உண்மையிலேயே அவனுக்கு தும்மல் வந்துச்சு, தும்மிட்டான். ஏங்க தும்மல் வர்றதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? காலையில் எழுந்தோடனே என்னுடைய உறவினர் குறைந்தபட்சம் 100 தும்மலாக தும்புவார். அந்த மாதிரி தலைவன் தும்மிட்டான். தும்மனுடனே தலைவன் என்ன பண்ணிட்டா, 100 ஆயுசு நீடூழி வாழ்க அப்படின்னு வாழ்த்திட்டான். வாழ்த்தின அடுத்த நொடி அவளுக்கு தோணுது, இவன் ஏன் தும்மினா, நம்ம இவனை நினைக்கலையே, அப்ப யார் நினைச்சிருப்பா, நினைச்சதுனால அவன் தும்மிட்டான் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சான். நம்ம நினைச்சா விக்கல் வரும் தானே சொல்லுவோம். ஆனா அந்த காலத்துல நினைச்சா தும்மல் கூட வரும் போல இருக்கு. அதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அல்லது தும்மல் வந்தா நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. நம்ம விக்கல் வர்றதுக்கு காரணம் டயப்ரம்ங்கிற உதர விதானத்தில் நெஞ்சு கூட்டுக்கும் வயிற்றுக்கும் இடையில் உள்ள ஒரு டயப்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜவ்வில் ஒரு சிறு உறுத்தல் ஏற்படுவதால் நமக்கு விக்கல் வருகிறது. சில நேரங்களில் தண்ணீர் குடித்தவுடன், சில நேரங்களில் சர்க்கரை சாப்பிட்டவுடன், சில நேரங்களில் அவரை பயமுறுத்தியவுடன், அதிர்ச்சி கொடுத்தவுடன் அந்த விக்கல் நின்று போகுது. அல்லது இன்னொரு வழி என்னன்னா, மூக்கையும் வாயை பிடிக்கிட்டு சுவாசிக்கணும். அப்படின்னா அந்த கார்பன், அது ஒரு கர்ச்சீஃபோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் நெகிழி தாழோ இருந்ததுன்னா அதை வச்சு பண்ணும்போது என்னன்னா, நம்ம வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடை மீண்டும் நம்மளே சுவாசிப்போம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ அப்படி பண்ணும்போது என்னன்னா, வாயை மூடிக்கிட்டு மூக்கு வழியா காற்றை வெளியில் விட்டு மறுபடியும் உள்ள எடுக்கணும், மூடிக்கிட்டு. அதாவது வெளியில வர காற்றையும் வெளியில போகாம தடுத்து மூடிக்கிட்டு. அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ள போய் அந்த விக்கலை குறைக்குது அப்படின்னு அறிவியல் பூர்வமான உண்மையும் உண்டு. இப்படி அறிவியல் பூர்வமான 1000 காரணங்கள் நம்ம சொன்னாலும் நம்ம மனசு என்ன சொல்லுது, யாரோ என்ன நினைச்சிட்டாங்க, யாரோ என்ன திட்டுறாங்க, திட்டினா புறப்போகும், நினைச்சா விக்கல் வரும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்பாக நம்ம தோழி, நம்ம தலைவி என்ன பேசுறா, நினைச்சதுனால தும்மல் வந்துச்சுங்கிறா, நினைச்சதுனால விக்கல் வரல, தும்மலே வந்துருச்சுங்கிறா. தும்மலுடனே வாழ்த்திட்டு அடுத்த நொடியே மாத்தி, யாரா உன்னை நினைச்சா, எதுக்காடா நீ தும்முன அப்படின்னு சண்டை போடுறா, அழுகிறா. ஏன்னா உடல் கொண்டதுன்னு முடிவாயிடுச்சு. புலவி நுணுக்கம் அல்லவா. அதனால இப்படி நம்ம வீட்லயும் நடக்கும். ஒரு உறவினர் சொன்ன இல்லையா, காலில் இருந்துச்சுன்னா 100 தும்மல் தும்புவாருன்னு. அப்ப அதுக்காக அவங்க மனைவி வாழ்த்திட்டு இருப்பாங்களா, அல்லது அவருக்கு வயசு 65க்கு மேல ஆயிடுச்சு, 100 பேர் அவர் நினைக்கிறாங்கன்னு சொல்லி திட்டுவாங்களா? இதெல்லாம் நடக்காதுங்க. அவருக்கு தூசு பட்டா அலர்ஜி, காலையில பனி பட்டா அலர்ஜின்னு உங்க மனைவிக்கு தெரியுங்க. அந்த மாதிரி அறிவியல் தன்மை தெரியாத தலைவி தலைவனை பார்த்து திட்டா, உன்னை யாரா நினைச்சா அப்படின்னு. இதுக்கு ஒரு பாடல். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது, 100 நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை என்று, 1000 மலரை ஒரு மலராக்கி பார்வை என்று, கண்மீனாக மானாக நின்றாடவோ, சொல் தேனாக பாலாக பண்பாடவோ, மாலை நேரம் வந்துறவாடவோ ஓயா என்று முடியும் என்று தொடரும் இந்த பாடல். வாலி எழுதி எம்எஸ்விசியில் டிஎம்எஸ் சுசீலா பாட காவல்காரன் என்ற படத்தில் புரட்சி தலைவரும் தலைவியும் அற்புதமாக நடித்திருப்பார்கள். இந்த பாட்டு சொல்லுது,
நான் நினைக்கும் போது நீ வந்துட்ட, உனக்கு 100 வயதுன்னு சொல்லுது. அங்க யாரோ நினைக்க தலைவனுக்கு தும்மல் வந்துருச்சு அப்படின்னு அவனுடைய வயசு 100 என்று வாழ்த்திய தலைவி அவன் ஆயுளை குறைக்கும் முயற்சியில் சண்டையும் போடுகிறாள் அப்படின்னு இந்த குறள் சொல்லுது. வழுத்தினால் தும்மினேனாக, தும்மினேன் வழுத்தினால் என்று வர வேண்டும். ஆனால் ஒரு கவிதை நடைக்காக ஐயன் அப்படி எழுதுகிறார். வழுத்தினால் தும்மினேனாக அழித்து அழுதால் யாருள்ளி தும்மினீர் என்று. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினேத்ராலயா, விழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நல்லோடு. நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.